ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராஜ்மாவில் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சூப்பராகவே சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ராஜ்மா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஓவர் நைட் ஃபுல்லாக இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா நமக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர இந்த டைமில் ஒரு 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக இப்போ சேர்த்து வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ராஜ்மா, அதையுமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்து இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ராஜ்மா வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தோம். அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்க்குறோம். உங்களுக்கு பத்தாததுக்கு நார்மல் தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதையுமே சேர்த்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஆல்ரெடி தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட விழுதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பச்சை மிளகாவை அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஒரு பாதி லெமனை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நமக்கு கரெக்டாக 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு 3 விசில் வந்துருச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ராஜ்மா பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.